நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஐயோ ஆண்டவா, இன்னைக்குதான் இந்த தர்பார்ல என்னுடைய முதல் நாள். ஆனா இவரை இன்னைக்கே என்ன இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியேற்றணும்னு முடிவுல இருக்காரு. குருவே, நீங்க சொல்ற விஷயத்துல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா? அத சொல்லுங்க. மகாராஜா கிரகங்களின் நிலைகளை படிச்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தை விஜயநகரத்துக்கு அமங்கலமானது, அபசகுனமானது, இத சொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. இல்ல, இப்படி இருக்க முடியாது அம்மா. பாஸ்கர், குருஜி என்ன சொல்லணுமோ அதை நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மேல இருக்கிற கடவுள் சொன்னாருன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்க ஆபத்துல போய் மாட்டீங்க. அடதனி, மேல இருந்து குடுக்கற அடி எப்பவாச்சும் தான் வரும். ஆனா இந்த அம்மா குடுக்கற அடி எப்பவும் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த முறை நூலில தப்பிச்சுக்கிறேன். என்னால உங்களுடைய வார்த்தைகளையும் புரிஞ்சிக்க முடியல, எதனால இப்படி சொல்றீங்கன்னு தெரிஞ்சிக்க முடியல. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனது நண்பரே, அப்படி இல்ல. இது நான் சொல்லல, இதோ இந்த ஜாதகம் சொல்லுது. இதுல குரல் மட்டும்தான் என்னோடது மகாராஜா. மற்றபடி எல்லாமே விதின்னு தான் சொல்லணும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே உண்மை மகாராஜா. இத நீங்களும் பார்க்கலாம் பண்டிதர் ராமகிருஷ்ணரை. ஆனா நான் உங்களை எச்சரிக்கிறேன், ஒருத்தர் அவரோட சொந்த ஜாதகத்தையோ குடும்ப ஜாதகத்தையோ பார்க்கிறது ரொம்ப தப்பு. இதுவே அபசகுனமாகலாம், அதுவே உங்க குழந்தையும் தாக்கலாம். போடுங்க போடுங்க. எதை போடணும்? உங்க கையில இருந்து அந்த ஜாதகத்தை கீழே போடுங்க. நீங்களே நம்ம மகனோட ஜாதகத்தை பார்த்து அவனோட அபசகுனத்தை இன்னும் அதிகரிக்காதீங்க. சாரதா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் நடக்காது. நீயே ஒரு பண்டிதனோட மனைவியா இருந்துகிட்டு இப்படி பொய்யான விஷயங்களெல்லாம் எப்படி நம்பிக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்த சொல்றதும் ஒரு பண்டிதர் தானே. ஆனா அம்மா, என்னோட இந்த பச்சிலம் குழந்தை எப்படி ராஜ்யத்துக்கு அபசகுனமா இருக்க முடியும்? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த குழந்தையோட ஜாதகத்துல பயங்கரமான சனி திசை இருக்கு. செவ்வாய் வக்கரத்துல இருக்கு. இந்த இரண்டு கிரகங்களோட நிழல் இந்த ஜாதகத்துல மத்த கிரகங்களை மறைக்குது பண்டிதர் ராமகிருஷ்ணரே. குருவே, ஜாதகன்றது ஒருத்தர் பிறந்த நேரம், தேதி, திதியின் கணிப்புகள் மட்டும்தான். ஒருத்தங்களோட உறுதியான விதியா இருக்காது. அதனால ஜாதகன்ற விஷயத்த நாம நம்பணும் தான், ஆனா அது குருட்டு நம்பிக்கையா இருக்கக்கூடாது. படைச்ச கடவுளை தவிர என்ன நடக்குதுங்கிறது யாருக்கு தெரியும்? இப்போ என்னுடைய அப்பா சரியான திசையை பிடிச்சிட்டாரு. விடாதீங்க, அப்படியே பிடிங்க. நீங்க சொல்றது உண்மைதான் ராமகிருஷ்ணா. என்னாலயே இந்த விஷயத்தை நம்பவே முடியல. இப்போ பிறந்த பச்சிலம் குழந்தை எப்படி நம்ம விஜயநகர ராஜ்யத்துக்கு ஆபத்தா இருக்க முடியும் சொல்லுங்க? மகாராஜா, மகாராஜா, மகாராஜா வாழ்க. அனுமதி இல்லாம அரசவைக்குள்ள வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. என்ன விஷயம்? மகாராஜா, ஒரு வருத்தமான செய்தி. திடீர்னு அந்த ஆறுகளோட கரைகள் உடைஞ்சிருச்சு. என்ன? உதவி செய்யுங்க மகாராஜா, உதவி செய்யுங்க மகாராஜா, வாழ்க. மகாராஜா, வடக்குல இருக்கிற கிராமத்துல தண்ணி புகுந்துட்டதால அறுவடைக்கு தயாரான பயிர்கள் எல்லாம் நாசமாயிடுச்சு. அட கடவுளே, கரை திடீர்னு உடையுமா? வெள்ளம் எப்படி திடீர்னு வரும்?
திடீர்னு விளைஞ்ச பயிர்கள் நஷ்டமாகுமா? சிவ 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 சிவ. இது என்ன மகாராஜா, திடீர்னு சூழ்ந்த சங்கடமா இருக்கு? அம்மா, மகா மந்திரியாரே, மகாராஜா, இவங்க சொல்ற இந்த விஷயத்துக்கு சீக்கிரம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. நீங்க கவலைப்படாம இருங்க மகாராஜா. இதுல உயிர் சேதங்களும் பொருட் சேதங்களும் குறைவாத்தான் இருக்குங்கிறத நான் உறுதிப்படுத்துறேன். மகாராஜா, திடீர்னு இப்படி நடக்கிறதுக்கு காரணம் எனக்கு அந்த ஜாதகம் தான் காரணமும் தோணுது. இது இந்த விஜயநகரத்துக்கு ஒரு பெரிய அபசகுனம். ஐயோ அப்பா, வாயை திறந்து பேசுங்க. நீங்க கேக்குற கேள்வியில இந்த கிழமை அப்படியே வாயடைச்சு போகணும். மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த குழந்தைய விஜயநகரத்தை விட்டு அனுப்புறத பத்தி நீங்க ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசிக்கணும் மகாராஜா. இது ஒண்ணுதான் வழி மகாராஜா. இது வலியாவே இருந்தாலும் இதுதான் எதிர்கால வலிக்கு மருந்து. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எந்த பக்கம் நிக்கிறாருங்கிறதா. தேச நலன் பக்கத்திலையா இல்ல அவர் மகன் நலன் பக்கத்திலையா? அப்பா, எந்த ராஜ்யத்துல இருந்து உங்களோட மகனை இவங்க வெளியேத்த போறாங்களோ அதுக்கு அன்பை காட்டுறதால உங்களுக்கு எந்த லாபமும் இல்ல. இந்த விஷயத்துல உங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குன்றது உங்க கண்கள்லயே தெரியுது. என்னோட மகன் விஜயநகரத்துக்கு சங்கடத்தை கொண்டு வந்திருக்கான்னு சபையும் இப்ப நினைக்குது. ஆனா நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் மகாராஜா. என் மகனால இந்த விஜயநகரத்துக்கு எப்பவும் எந்த ஒரு சங்கடமும் வராது. நாளைக்கு என்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு விஜயநகரத்தை விட்டு எங்கேயாவது தூரமா போயிடுவேன். அம்மா, என்னது? ஐயோ அப்பா, இப்போ நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் என்ன உங்களாலேயே கூட எப்பவும் பதில் சொல்ல முடியாது. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரை இப்ப தடுக்கிறது அவசியம் இல்லை. நீங்க தடுக்காதீங்க, தடுக்கவும் கூடாது மகாராஜா. ஒரு தேசபக்தர் அவரோட மனசுல முடிவை எடுத்துட்டாருன்னு சொன்னா இக்காரணம் கொண்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டார். இந்த கிழவன் ஒரு சின்ன வளைய விரிச்சு ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சிட்டாரு. நீங்க ஏதோ பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் இந்த ராஜ்யத்துக்காக இத பண்ண அத பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சின்ன குழந்தைன்னு நினைச்சிட்டு எல்லாம் பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்ப எதுக்காக இந்த சிரிப்பு? எதுக்காக? ஓ, புரிஞ்சிடுச்சு. இது உங்களுடைய அந்த சிரிப்பு தானே. உங்களுக்கு எதிரா இருக்கிறவங்கள நல்லா மாட்டி விடுறதுக்கு உங்களுக்கு யோசனை வந்ததுக்கு அப்புறம் வர்ற சிரிப்பு. அப்படின்னா குருவே, இப்ப விஜயநகரத்தை சங்கடம் சூழாம இருக்கணும்னா நான் என்னுடைய மகனை விஜயநகரத்தை விட்டு எங்கேயாவது தூரமா வச்சுக்கணும். அப்படின்னா நான் என்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு விஜயநகரத்தை விட்டு எங்கேயாவது தூரமா போயிடணும். அப்படின்னா நான் என் மகனை கூட்டிக்கிட்டு விஜயநகரத்தை விட்டு வெளியில போய் ஆகணும். ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, போய் ஆகணுமே. நான் என்னோட வீட்டை விட்டுட்டு விஜயநகரத்தை விட்டு வெளியில போகணும். ஆமா, நகரத்தை விட்டு வெளியே போய் ஆகணும். சரி குருவே, நகரத்துக்கு வெளியில தானே. இப்ப என்ன, நான் இதை எழுதியா கொடுக்கணும்னு சொல்றியா பண்டிதர் ராமகிருஷ்ணா? இல்ல 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 மகாராஜா, விஜயநகரத்தின் நன்மைக்காக நான் நாளைக்கே என்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு விஜயநகரத்தை விட்டு வெளியேறிடுறேன். இந்த தருணத்துல இதுதான் என்னுடைய கடமைன்னா இந்த கடமையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன்.
ஆஹா, என்னுடைய பைல்வான் அம்மாவே இன்னைக்கு இவ்ளோ கவனமா தடிக்கு என்ன தடவிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது பூஜை பண்ண போறீங்களா? அந்த தத்தாச்சாரியார் என் பேரனோட ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டான். இப்ப நான் அவனுக்கு தோஷம் என்னன்னு காட்ட போறேன். இந்த விஷயத்துல எனக்கு என் தடி தான் உதவ போகுது. ஆமா அம்மா, அந்த ஏமாத்துக்கார தத்தாச்சாரியார அடி அடி நடிச்சு அவரை ஏன் உயரத்துக்கு ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்ப நான் அவருக்கு சிறுநீர் அபிஷேகம் பண்ணிடுறேன். கிழவா, நான் வந்துட்டு இருக்கேன். என் பேரனை அவமானப்படுத்தினதுக்கு பதிலா பழி வாங்கியே தீருவேன். அப்புறம் அம்மா, நானும் உங்க கூட வரேன். நானும் கூட வரேன். அடடா, மணிக்குமாரும் இப்போ அம்மாவோட படையில சேர்ந்துட்டான். ஐயோ, எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நில்லுங்க. வன்முறை பாவம். எல்லாரும் கோவத்துல கல்ல எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா எடுத்தா என்ன ஆகும்? அம்மா சாரதா, ஊர்ல இருக்கிற எல்லா கல்லுங்களும் காலி ஆயிடும். ஆனா அப்பவும் தீர்வு கிடைக்காது. நாங்க கல்லுக்கெல்லாம் பயன்படுத்த போறது இல்ல. அவனுக்குலாம் என்னோட தடியே போதும். பொறுமையா இருங்க. சண்டை போடுறதுனால எப்பவும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. சொல்ல போனா அந்த சண்டையை புது பிரச்சனையா ஆயிடும். நான் குருவை சமாளிக்கிறதுக்கு ஒரு வழிய யோசிச்சுட்டேன். என்ன இருந்தாலும் அம்மா நம்ம கூட இருக்கிற யானை மாதிரி. ஒரு எருமை நசக்க யானை போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சரிதானே? யானைங்கிறது ரொம்ப குண்டா இருக்கும். தினால் ஆமா, அம்மாவை யானைன்னு சொல்லியிருக்கான். எப்ப சொன்னா? இப்பதான் சொன்னா. அந்த குருதேவரை எருமைன்னு சொல்லும் போது உங்களை அவன் யானைன்னு சொன்னா. குண்டுன்னு சொன்னானா? அடி குண்டப்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடி வாங்க போற. எதுக்காக புயலை என் பக்கம் திருப்பி விட்டுக்கிட்டு இருக்க? அந்த தத்தாச்சாரியார நான் அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல உன்னை கவனிக்கிறேன். தேசபக்தியை காட்டுறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சரதா, நீயே பேசிக்கிட்டு இருக்க. அம்மா எதுவும் கையை காட்டலையே. வார்த்தை தான் என்னோடது, ஆனா சிந்தனை அம்மாவோடது. இப்ப அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவன் சொந்த ஊரான தெனாலிக்கே திரும்பி போயிடுவான். என்ன சிஷ்யர்களே, எப்படி என்னோட காய் நகர்த்தணும்? இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும். அப்பதான் வாழ்க்கைய வாழ முடியும். சரி குருஜி, எல்லாத்தையும் கத்துக்கிறோம். ஆனா நீங்க எப்பயாவது இதை யோசிச்சு பாத்தீங்களா? ஆத்தோட கரை உடைஞ்சிருச்சுன்னு நீங்க மகாராஜா கிட்ட பொய் சொன்னீங்கன்ற விஷயம் மட்டும் மகாராஜாக்கு தெரிஞ்சா மகாராஜா பொறுமையை இழந்துருவாரு குருஜி. அவரு உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான தண்டனையை கொடுப்பாரு. உங்க எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிடும். தகவல் உண்மை. ஆனா நான் என்னோட புத்திசாலித்தனத்தினால இத சரியான திசைக்கு திருப்பி விட்டுட்டேன். இதுதான் என்னோட திட்டமும் கூட. என்ன பண்றீங்க? எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல குருஜி. உண்மையிலேயே அந்த குழந்தையோட ஜாதகம் மோசமா இருக்கா, இல்ல இதெல்லாம் உங்களோட வேலை தானா? என்ன கேக்குறீங்க? அது குருஜி, அமாவாசை ராத்திரி அன்னைக்கு நிலவு வெளியே வராது. அதுக்குன்னா என்ன குருஜி? பண்டிதர் ராமகிருஷ்ணரை எப்படி உங்களால ஜெயிக்க முடியும்? அப்புறம் உங்களால எப்பவும் ஜெயிக்க முடியாது. குருவோட வெற்றியை சந்தேக பார்வையோட பாக்குறீங்களா முட்டாளுங்களா? எங்களை மன்னிச்சிருங்க குருஜி. நாங்க உங்களை சந்தேகப்படவே இல்லை குருஜி. உங்க அதிர்ஷ்ட ரேகையை தான் சந்தேகப்பட்டோம். அது எப்பவும் உங்களுக்கு ஆதரவா இருக்க கூடாதுன்னு உறுதிமொழி எடுத்திருக்க போல இருக்கு. எப்பவுமே அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் தோத்து போனா கூட கடைசி நிமிஷத்துல ஜெயிச்சிடுறாரு. நீங்க ஜெயிச்சாலும் தோத்து தான் போறீங்க குருஜி. வணக்கம் குருவே. வணக்கம். இந்நேரத்துக்கு யாரோட வெற்றி தோல்வியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யாரோடது இல்லையே. அதுவா விதிப்பா, விதி. விதியோட வெற்றி தோல்வியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்பவே பாருங்க, நாம தோத்துட்டோம். நீங்க ஊரை விட்டு வெளியே போக வேண்டியதாச்சு. அது குருவே, முதல்ல நீங்க ஜாதகத்தை வச்சு சொன்னதை வச்சு விஜயநகர ராஜ்யத்தை விட்டே வெளியில போகணும்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேலை, நான் வெறும் நகரத்தை விட்டு வெளியில போனா போதும், ராஜ்யத்தை விட்டு தேவையில்லை. என்ன சொல்றான் இவன்? குருஜி, ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏதோ திட்டம் போட்டிருக்காரு. இன்னைக்கு அரசவையில எல்லாரும் முன்னாடியும் உங்க வாயால விஜயநகர ராஜ்யத்தை விட்டு இல்ல நகரத்தை விட்டு போனா போதுன்னு சொல்ல வச்சுட்டாரு. அது என்னன்னா குருவே, நான் என் குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் இந்த ராஜ்யத்தோட நன்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் எதையும் தியாகம் பண்ண தயாரா இருக்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எனக்கு சொல்லுங்க ஒரு விஷயம். நீங்க இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? அது என்னன்னா, போறதுக்கு முன்னாடி
உங்ககிட்ட ஒரு வேண்டுதல் கேட்க வந்தேன் குருவே. அப்படியா? பாரு எப்படி அவனே வழிக்கு வரான். இல்ல குருஜி, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப அவர் வழிக்கு நாம தான் போயிருக்கோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ரொம்ப பெரிய புத்திசாலி. இந்த விஷயத்துல அவரு உங்க காலை வாரி விட்டுற போறாரு. நீங்க கவலைப்படாதீங்க குருவே. ஒரு சின்ன வேண்டுகோள் தான். புரிஞ்சிருச்சு. அது விஜயநகரத்தை விட்டு வெளியே தங்க ஒரு இடம் வேணும், அவ்வளவுதானே? ஐயோ இல்ல குருவே, இல்ல. அது நீங்க போனதுக்கு அப்புறம் மகாராஜா எங்க மேல கருணை காட்டி ஊருக்கு வெளியில ஏதோ ஒரு பழைய வீட்டுல தங்கறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாரு. என்னது? அது சரியா? பாத்து பத்திரம்பா. இது வேற மழை காலமா இருக்கு. உங்களோட அந்த ஓட்ட உடசலான அந்த சின்ன வீட்டுக்குள்ள மழை தண்ணி பூந்துற போதுப்பா. எங்க மேல எவ்வளவு அக்கறை இல்ல. சரி குருவே, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க அந்த வீட்டுக்கு உங்க கையாலேயே எங்க குழந்தைக்கு ஜாதக தோஷ பரிகாரத்தை பண்ணி கொடுத்துருங்க. என் குழந்தையோட எதிர்காலத்துக்கு அதுதான் நல்லது. சரி, நான் எதுக்கு? அதான் நிறைய பண்டிதர்கள் இருக்காங்களே. குருவே, உங்களை மாதிரி ஒரு வித்வான் பண்டிதரால ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை கண்டுபிடிக்க முடியுதுன்னா அதுக்கான தீர்வையும் பண்ண முடியும் இல்லையா? இதுதான் என்னோட நீண்ட நாள் கனவு. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த பூஜை பண்றதுக்கு நீங்க வெறும் வயத்தோட வரணும். வெறும் வயத்தோடயா? என்னப்பா நிபந்தனை புதுசா இருக்கு? ஐயோ குருவே, நீங்க எவ்வளவு பெரிய பண்டிதர். இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே. ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தோட பரிகாரத்தை வெறும் வயத்துல தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எங்க வீட்லயே உங்களுக்கு விருந்து தயாரா இருக்கும்ல. சரி 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 சரி, நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறீங்க. அப்போ உங்க கோரிக்கையை நான் ஏத்துக்காம இருப்பேனா சொல்லுங்க? இதோ பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க பையனுக்கு சனி தோஷம். சனி தோஷம்ங்கிறது 7.5 வருஷம். அந்த 7.5 வருஷத்துக்காக 7.5 நாள் பரிகாரம் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்காக நீங்க 7 தங்க நாணயங்கள் கொடுங்க போதும். வெறும் 7 நாணயங்கள் தானா? ஓ, நான் 70 நாணயங்கள் யோசிச்சு வச்சிருந்தேன் குருவே. 70 தங்க நாணயங்களா? என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க மகனுக்கு தான் ஜாதகத்துல தோஷம்னா உங்க காதலையும் தோஷமா? நான் சொன்னது 70 நாணயங்கள் தான். உங்களுக்கு 7ன்னு கேட்டுச்சா? மன்னிச்சிருங்க குருவே, தவறு நடந்துருச்சு. சரி சரி, பரவாயில்ல, மன்னிச்சிட்டு விடுங்க. சரி கேளுங்க, நாளைக்கு சனிக்கிழமை. நாளையில இருந்தே நம்ம பூஜை ஆரம்பிக்கிறோம். நன்றி குருவே. ஒரு நல்ல காரியம் பண்றதுல நீங்க எப்பவும் தாமதிக்கிறதே இல்ல. என்ன பண்றது பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அந்த கடவுள் என்ன படைச்சிருக்கிறதே அதுக்கு தானே. ஆமா, வரேன் குருவே. நல்வரவு. ஓம் பச்சை மிளகாயே நமஹ ஸ்வாஹா. ஓம் மிளகாய் தூளே நமஹ ஸ்வாஹா. ஓம் கருமிளகு நமஹ ஸ்வாஹா. மகாராணி திருமலம்பா, இப்போ இங்க நீ பண்ணிட்டு இருக்க இந்த பூஜைகள் எல்லாம் எதுக்காக? மகாராஜா, இது விஜயநகரத்துக்கு வந்திருக்க அந்த சங்கடத்தை விளக்கறதுக்காக. இப்படிப்பட்ட சங்கடங்கள் காட்டுத்தீ மாதிரி. இந்த சங்கடம் நகரத்துக்குள்ள வந்ததுன்னா அப்புறம் மாளிகைக்குள்ளேயும் வந்துடும். அப்படி மாளிகைக்குள்ள வந்துடுச்சுன்னா அப்புறம் நம்ம கிட்டயும் வந்துடும். அப்படி நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னா மகாராஜா நீங்க எப்படி பாதுகாப்பா இருப்பீங்க? ஓம் கொத்தமல்லி தலையே நமஹ ஸ்வாஹா. உங்களை மாதிரியான மனைவி எனக்கு கிடைச்சது பெருமையா இருக்கு. எனக்காக நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்க. இல்ல மகாராஜா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்காக பண்ணல, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகனுக்காக பண்ணிட்டு இருக்கேன். மகாராணி திருமலம்பா, நீங்க சொல்ற விஷயத்தையும் நீங்க பண்ற விஷயத்தையும் நான் முழுமையா ஒத்துக்கிறேன். நானும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் குழந்தைக்காக குங்குமப்பூவும் பாதாமும் கொடுத்து அனுப்பியிருக்கேன். சரி, நீங்க பண்ணுங்க. நீங்க என்னதான் என்னோட மகாராணிகளா இருந்தாலும் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குழந்தை தான் உங்களுக்கு முக்கியம். இங்க நான் சாட்சாத் உங்க கணவரோட ரூபத்துல இருக்கேன். அதாவது சாட்சாத் நான் தான் உங்களுடைய கணவர். ஆனா என்ன பத்தி உங்களுக்கு என்னைக்கு அக்கறையும் கிடையாது, கவலையும் கிடையாது. மகாராஜா, ஏன் நீங்க இப்படி ஒரு குழந்தை மாதிரி கோச்சுக்கிறீங்க? சொல்ல போனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அப்புறம் சாரதா தேவியோட குழந்தைய நினைச்சு நீங்க கவலைப்படணும். உங்களுக்காக நாங்க அதை பண்றோம். இத நினைச்சு நீங்க பெருமைப்படணும் மகாராஜா. நீங்க சொல்றதும் சரிதான். உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு, ஆனா ராமகிருஷ்ணரை நினைச்சா கவலையா இருக்கு.
நம்ம ராஜ்யத்துக்காக ஒரு மிகப்பெரிய தியாகத்தை பண்ணிருக்காரு. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவிட்டு இருக்கேன். இங்கேயே விருப்பப்பட்டதை சாப்பிட்டுக்குவோம். போற இடத்துல கிடைக்குமா தெரியாது. அத சாப்பிடாதீங்க குருஜி. இந்த லட்டுவை நீங்க எப்படி சாப்பிடுவீங்க குருஜி? ஏன்பா வாயாலதான்? குருஜி நீங்க மறந்துட்டீங்களா? ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி முதல்ல நீங்க பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த லட்டை சாப்பிட முடியும். நான் ஒருவேளை உண்ற பிராணி இல்ல, 3 வேளையும் வயிறு முட்டை உண்றவன். அதுலயும் காலை மதியம் இரவுன்னு எதையும் விட்டுடக்கூடாது. குருஜி வயிறு நிறைய சாப்பிட்டீங்கன்னா 7.5 நாள் எப்படி பூஜை பண்ணுவீங்க? இப்ப நீங்க வெறும் வயித்தோட இருக்கணும். மந்திரமும் வாய் வழியா தான் வெளியே வரும், சாப்பாடும் வாய் வழியா தான் உள்ள போகும். இதுல எது முந்திக்கிட்டா என்ன? எது செய்யறதா இருந்தாலும் மனசு நிறைஞ்சு செய்யணும், அதுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கணும். குருஜி இந்த பூஜையை உங்க கையால தான் பண்ண போறீங்க, நீங்க மறந்துட்டீங்களா? பூஜையில தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த 7.5 சனி உங்க தலையில தான் வந்து விழும். பண்டித ராமகிருஷ்ணன் குழந்தைக்கு சனியை ஏத்தி விட்டதும் நான் தான், அந்த சனியை இறக்கி விட போறதும் நான் தான். ஆக ஆக்கிறதும் அழிக்கிறதும் நானே தான். அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு நீங்க 7.5 சனி பூஜை நடத்துறதா பொய் சொல்லிருக்கீங்களா குருஜி? இப்ப அந்த வாக்கியம் மீற போறீங்களா குருஜி? குருஜி கொடுத்த வாக்கம் மீறின அந்த சாமியாரை பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவரு தடுக்கி கிணத்துல விழுந்துட்டார். அப்புறம் அந்த மலையில இருந்த சாமி வாக்கு மாறினதுனால மலையில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு. அந்த குகையில இருந்த சாமியாரு அவர் வாக்கு மீறினதுனால நேரா மலை உச்சிக்கு போய் கீழே விழுந்து இறந்தே போயிட்டாரு. இன்னொரு சாமியாரு நெருப்புல விழுந்து பஸ்பம் ஆயிட்டாரு. குருஜி அப்புறம் அந்த நொண்டி சாமியாரு. நிறுத்துங்க, இதுக்கு மேல எந்த சாமியாரை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டாம். நமக்குதான். அட கடவுளே, இப்படியே போச்சுன்னா பசியிலேயே நான் செத்துருவேன் போல இருக்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, என் உயிருக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆபத்து வந்தா கூட உங்க 2 பேரையும் கடிச்சு மென்னு துப்பாம தின்னுடுவேன். நில்லுங்க நில்லுங்க குருஜி, இது பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குழந்தை அழுகுறலாச்சே, இது எங்க இருந்து வருது? ஆமா எனக்கு அந்த சத்தம் கேக்குது. அந்த சத்தம் அங்க இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல 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 இல்ல, எனக்கு என்னமோ சத்தம் அங்க இருந்து வருதோன்னு தோணுது. ஐயோ இல்ல மணி, குருஜி அட நம்ம குருஜிக்கு அவரோட குரலே கேட்க மாட்டேங்குது, இதுல மத்தவங்க குரல் எங்க இருந்து கேட்கும்? நத்துக்கும் உதவாத உதவாக்கற. எங்க இருந்தோ சத்தம் எப்படி இங்க கேட்கும்? அந்த வீட்டை பாரு, எப்படி மாளிகை மாதிரி இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணன் அங்க வாழறது இல்ல, உள்ள நுழைய கூட முடியாது. அந்த குடிசைக்குள்ள போய் பார்ப்போம். கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இருக்கு. சிஷ்யர்களே, அதோ அந்த குடிசையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு எதுவும் தெரியல குருஜி, நீங்களே சொல்லிடுங்களேன். இந்த ராஜகுரு தத்தாச்சாரியார் ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சா அவன் நிலைமை என்ன ஆகும்? அதோ அந்த மாதிரி தான் ஆகும். தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கங்க. சாரதா, குழந்தை அழுதுகிட்டு இருக்க, அவனை பார்த்து கொஞ்சம் சமாதானப்படுத்து. ஐயோ அம்மா, பாருங்களேன், இவன் அழுது அழுது உங்க மகனோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ ஆண்டவா, என்ன வாழ்க்கை இது? வாய் பேச முடியாத ஒரு அம்மா, சொல்ற பேச்சு கேட்காத ஒரு பொண்டாட்டி, கடைசி ஒரு மகன் கிடைச்சிருக்கான்னு பார்த்தா இவன் ஆரம்பிச்சானா நிறுத்தவே மாட்டேங்கிறான். இப்படி அழுது அழுது என்னோட தூக்கத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ கண்ணா, ஒருத்தன் வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கலன்னா அவனுக்கு ஓய்வெடுத்த மாதிரி தோணவே தோணாது. ஐயோ அப்பா, இப்படி உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நீங்க உங்களுக்கு வழங்கின ஓய்வு நேரம் மாதிரி சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஐயோ ஆண்டவா, இப்ப நான் என்ன பண்றது? என்னுடைய இந்த அப்பாவுக்கு அவரோட எந்த அவமானத்தை நினைச்சும் அவரோட கண்ணு ஈரமாறதே இல்ல. ஆனா என்னுடைய கோமனும் இங்க ஈரமாயிட்டு இருக்கே.
இதோ அப்பா வந்துட்டேன். ஒண்ணு இல்ல. இது வாட கண்ணா வாடா. வாடா என் செல்ல கண்ணா. குருஜி, நான் சொல்றது நீங்க கேக்குறீங்களோ இல்லையோ, ஆனா அந்த சத்தம் இந்த குடிசையில இருந்து இல்ல, அந்த மாளிகையில இருந்து தான் வருது. சும்மா இருக்கிறியா? பின்னாடியே வந்து தொலை. குருஜி, தனி சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஏன்னா குழந்தை அலற சத்தம் அங்க இருந்து தான் வருது. ஆமா குருஜி, ராமகிருஷ்ணருடைய குரலும் அங்க இருந்து தான் வருது. அழாதீங்க. அழாதடா செல்ல மகனே, அழாத. ஓ அச்சோ, உனக்கு அழறதுக்கு அவ்வளவு ஆசையா இருந்ததுன்னா உங்க அம்மா சாரதா வந்ததுக்கு அப்புறம் அழு. அப்ப நான் உன் அமைதியா இருக்க சொல்லவே மாட்டேன். அச்சோ. சத்தம் கேக்குது, ஆனா அந்த பக்கத்துல இருந்து கேக்குது. வயிற்றுக்கு யாசகம் கேட்க எங்கேயாவது போயிருப்போம். வாங்க போய் பார்ப்போம். இன்னைக்கு உனக்கு ஒரு விசேஷமான நாள். குருஜி வரப்போறாரு. வந்துட்டே இருப்பாரு. அப்பா, பேயோட பேரை சொன்னீங்க. பேய் வந்துடுச்சு. வந்துட்டு இருப்பாருன்னு இல்ல, அங்க பாருங்க, வந்துட்டாரு. சரி வா, உங்க அம்மா சாரதா உள்ள பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டாளா, இல்ல அவ தயாராயிட்டு இருக்காளான்னு பார்க்கலாம். வா, முதல்ல நாம குருவை வரவேற்கிறதுக்கு தயார் பண்ணணும். புரிஞ்சுதா? அப்படியா அப்பா? அவரை வரவேற்கிற பொறுப்பை என்கிட்ட விட்டுடுங்க. அச்சோ, வா, வேற துணி மாத்தி விடுறேன். வா செல்லம். அம்மா சாரதா, குருஜி எப்ப வேணாலும் வந்துடலாம். ஏற்பாடுலாம் ஆச்சா இல்லையா? அப்பா, நான் பண்ணி வச்சிருக்கிற ஏற்பாடுல சந்தோஷத்துல அவரோட காலு தரையிலேயே நிக்க போறதில்ல. கடவுளே, எவ்வளவு பெரிய மாளிகை! யாருக்கு குடிசை கிடைக்கணுமோ அவனுக்கு மாளிகை கிடைச்சிருக்கு. மகாராஜா எப்படி இவ்வளவு பெரிய தவறு செஞ்சாரு? என்ன அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ணீங்களா இல்லையா? இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? ஐயோ, மகாராஜா அனுப்புனாரு. மகாராஜா விஜயநகரத்துல இருந்து இதெல்லாம் நமக்காக அனுப்பியிருக்காரா? மகாராஜா இது எல்லாத்தையும் நமக்காக அனுப்பியிருக்காருன்னு நினைக்கவே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் போல. ஆனா நீ என்னன்னா பூஜை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? பாத்தீங்களா குருஜி, இன்னைக்கு மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணரை நினைச்சு சந்தோஷப்பட்டு இவ்வளவு பெரிய மாளிகையை கொடுத்திருக்காரு. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. இப்படியே போச்சுன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மகாராஜா ராஜ அபிஷேகம் பண்ணி ஒரு குட்டி ராஜ்யத்தையும் கொடுத்துருவாரு. ஆமா குருஜி. பாரு குண்டப்பா, எவ்வளவு பழம் இருக்கு, கூடவே குங்குமப்பூவும் இருக்கு, ஒரு கூட பாதாமும் இருக்கு, பானையா பால் நெய்யெல்லாம் கூட வந்திருக்கு. மகாராஜா இது எல்லாத்தையுமே நமக்காக கொடுத்திருக்காருன்னு நம்பவே முடியல. மாளிகை மாதிரி வீடு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பொருளுங்க. ஆமா சாரதா, இனி நம்ம கவலையே பட வேண்டாம். இனி நாம எந்த வேலையும் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. இனி நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சு வாழலாம். இப்போ நான் கடவுள்கிட்ட ஒரே விஷயம் தான் வேண்டிக்கிறேன். என் மக ராமாவை இதே மாதிரியே நாடு கடத்தியே வச்சிருக்கணும். குருஜி, இவ்வளவு நிறைய பொருட்கள் இருக்கிறத பார்க்கும் போதே உங்களுக்கு தட்சணை நிறைய கிடைக்கும் போல இருக்கு. நமக்கு நிறைய கிடைக்கும். அப்படியா? வாங்க உள்ள போலாம் குருஜி. நாங்க வந்துட்டோம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வந்து எங்களை வரவேற்க. ஆஹா, ஆனந்தமா இருந்தது. குருவே, வழிக்கு விழுந்துட்டீங்களா? இதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல வழிக்கு விடாதீங்க. அப்படி இன்னொரு தடவை வழிக்கு விழுந்தா எழுந்திருக்க முடியாம போயிட போகுது. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். குழந்தை இருக்கிற வீடுல குருவே, இனிமே கவனமா வாங்க. நம்ம குருதாதை என்னைக்கோ இழந்துட்டாரே. இவ்வளோ பெரிய வீட்டை பார்த்ததுல இருந்தோம், இந்த எல்லா பொருட்களையும் பார்த்ததுல இருந்தோம். இந்த ராமகிருஷ்ணனை ஊரை விட்டு துரத்துனது மூலமா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு தெரியலையே. என்னோட சின்ன குழந்தைக்கு எதிராக இவ்வளவு மோசமான சதி திட்டத்தை தீட்டும் போது ஒரு முறை கூட உங்களுக்கு இந்த பச்சிளம் குழந்தை மேல கருணை வரலையா குருவே?
நான் என்னுடைய மகனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு பாடத்தை கண்டிப்பா நான் கத்து தருவேன். இந்த செல்வ மாளிகைலாம் அப்படிப்பட்டதுதான் குருவே. இது கிடைச்சிடுச்சுன்னா சந்தோஷம் வானத்தை கடந்துரும். மத்தவங்க செல்வத்தை பார்த்து பொறாமப்படுறவங்களுக்கு மூச்சே நின்னு போயிடும். இல்ல இல்ல இல்ல, உங்களை இல்ல, அம்மாவையும் சாரதாவையும் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். பாருங்க. அப்பா, நம்ம நல்ல சௌகரியமா செல்வாக்கா இருக்கிறத பார்த்து இந்த கிழவனுக்கு தான் மூச்சு நின்னு போக போகுது. நம்ம பண்ண சூழ்ச்சிக்கு இந்த பண்டித ராமகிருஷ்ணனோட வாழ்க்கையில அவனுக்கு கேலியும் அவமானமும் தானே கிடைச்சிருக்கணும். ஆனா அன்பளிப்பு பரிசுன்னு வாழ்றானே. அன்பளிப்பா? ஆமா குருவே, அன்பளிப்பு தான். மகாராஜாவும் மகாராணிகளும் எவ்வளவு பெரிய அன்பளிப்பு அனுப்பியிருக்காங்கன்னு பாருங்க. எல்லாத்தையும் கணக்கு பார்த்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 2-3 ஆளை வேலைக்கு வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன இருந்தாலும் அரசர்ல வேண்டான்னு சொல்ல முடியாது. நானே கூட மகாராஜா கிட்ட சொன்னேன், இவ்வளவு சின்ன மாளிகை மாதிரி இருக்கிற வீடை கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு. மாளிகையை கொடுத்துட்டாரா? மகாராஜா இல்ல, மாளிகையை கொடுத்துட்டாரு. இப்ப இந்த ஜாதகத்துல இருக்கிற தோஷத்துக்கு முழுமையான தீர்வு கிடைக்காத வரைக்கும் நாங்க அப்படியே இந்த குடிசையில தான் இருந்தாகணும் குருவே. பாத்தீங்களா குருஜி, இந்த வீடு காசு எல்லாத்தையும் பார்த்த உடனே பண்டிதர் ராமகிருஷ்ணனுடைய ஆணவம் வானத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய மாளிகையை சின்ன குடிசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கிழவா, கண்ணு வைக்காத. அப்படி கண்ணு வச்சீங்கன்னா உங்க கண்ணை பொடுங்கி தேனீக்களோட கூட்டுக்குள்ள போட்டுடுவேன். அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல எந்த விதமான சிரமமும் இல்ல. ஐயோ, கஷ்டங்களை பத்தி என்னன்னு சொல்றது குருவே, என்னன்னு சொல்றது? குழந்தை விளையாடுறதுக்கு பொம்மைகள் இருக்கு, ஆனா தங்கத்தால் ஆனது. உயர்தரமான உணவுகளை தவிர சாப்பிட வேற எதுவும் இல்ல. ஆனா அப்பவும் குறை இருக்கு குருவே. இன்னும் என்னையா குறை? ராத்திரி உங்க கைய கால அமைக்க விட சொர்க்கத்துல இருந்து ஆள் கேக்குதோ? ஆனா அதையும் மகாராஜா அனுப்புறதா இருந்தாரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். தண்ணி இல்ல குருவே, தண்ணி இல்ல. பாருங்களேன், வீட்டுல ஒரு கிணறும் இல்ல, அக்கம் பக்கத்துல குளமும் இல்ல. பாருங்களேன். அப்படியா? மகாராஜா இந்த வறண்டு போன ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்காகவும் ஏங்கி நிக்கிற மாளிகையை கொடுத்துட்டாரா? மகாராஜான்னு சும்மாவா? பண்டிதனுக்கு கொடுத்த மாதிரி ஆச்சு, மாளிகையை விட்டு தொலைச்ச மாதிரி ஆச்சு. தண்ணி இல்லைன்னா அதுக்கு என்ன குருவே, பால் இருக்குல்ல. தினமும் காலையில பானையா பால் வந்துகிட்டு இருக்கு மாளிகையில இருந்து. அங்க பாருங்க. இத்தனை பானை பாலா? அது சரி, அது சரி. குடிக்கிறதுக்கு வேணா தண்ணிக்கு பதிலா பாலை பயன்படுத்தலாம். ஆனா மொத்த காரியங்களுக்கெல்லாம் பால்லதான். பாலையே குடிக்கிறோம், பாலால குளிக்கிறோம். வெறும் ஒரே ஒரு நாள் பால்ல குளிச்சதுல பாருங்க என் சருமலம் எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்க. அப்பா, இந்த தத்தாச்சாரியர் ஆசையிலையும் பொறாமையிலையும் மூழ்கிற பிராணி. இதுக்கு மேலயும் இவரோட ஆசையை தூண்டினீங்கன்னா இவரோட பொறாம கிணத்திலேயே விழுந்து இறந்துட போறாரு. அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே இங்க எந்த சிரமமும் இல்லையா? இருக்கு. இருக்கான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இருந்தது. அது என்னன்னா, இங்க இருந்து மாளிகைக்கு போறதுக்கு எந்த வழியும் இல்ல குருவே. அதனால மகாராஜா எனக்கு நிரந்தரமா ஓய்வு கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டாரு. வாங்க, முதலிங்கிறது போவான். குருவே, ஏனே தெரியல, என்னோட வேலை ஓய்வை பத்தி யார்கிட்ட சொன்னாலும் யாருக்கும் நல்லா இல்ல. உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? சுத்தமா நல்லா இல்ல. சுத்தமா நல்லா இல்ல. என் உடம்பு நல்லா இல்ல. நம்மளுடைய நிலைமைய பார்த்து இந்த பேராசை பிடிச்சவரோட உடம்பு இல்ல, அவருடைய மனசுதான் நல்லா இல்லாம போயிருக்கும். இப்ப நான் போய் ஆகணும். ஆனா குருவே, நீங்க போயிட்டீங்கன்னா ஜாதக தோஷத்துக்கான தீர்வை யார் பண்றது? இப்ப நேரம் சரியில்லை. அப்படியா? அப்படின்னா உங்களுக்காக விசேஷமா விருந்து பண்ணி வச்சிருக்கோமே, அதை என்ன பண்றது? வாசனை கூட வருது. நெய் வாசனை, கேசரி வாசனை, பாதாம் வாசனை. இல்ல 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 ராமகிருஷ்ணா,
விபரீதமான நேரத்துல உணவை சாப்பிடுறதோ பரிமாறுறதோ கூட உடம்புக்கு வில்லங்கத்தை கொடுத்துரும். அதனால என்னால இங்க இருக்க முடியாது. 70 தங்க நாணயங்களை எடுத்து வச்சிருக்கேன். அதை என்ன பண்றது? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் ராமகிருஷ்ணா. நீ இந்த அளவுக்கு நீ என்ன கட்டாயப்படுத்தும் போது என்னால் அதை மறுக்க முடியுமா என்ன? அன்பு அவ்வளவு. சரி, என்ன பண்றது, இருந்துட்டு போறேன். நீங்க பெரிய மனுஷர் குருவே. என்னோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப சீக்கிரமே ஜாதக தோஷ பரிகாரத்தை ஆரம்பிச்சிருங்க. தோஷ நிவாரண பூஜையா? அது எப்படி பண்றது? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த தோஷ பரிகார பூஜைங்கிறத எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி தரேங்கிறேன். குருஜி, கலசம். கலசம் இது தேவைப்படும். தேவைப்படும். ஓம் அட, நான் காலையிலேயே பாலால குளிச்சிட்டேன். உங்களுடைய அசுத்தமான கையால என் மேல தண்ணிய தெளிச்சு ஏன் அசுத்தமாக்குறீங்க? துர்நாற்றம் உங்க மேல இருந்துதான் வீசுது. அவ்வளவுதான், பூஜை எல்லாம் முடிஞ்சது. இவ்வளவு சின்ன பூஜையா? குழந்தையோட அளவே அதை விட சின்னது தானே. பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பெரிய பண்டிதர்களோட பூஜை சின்னதா தான் இருக்கும், ஆனா பலன் ரொம்ப பெருசா இருக்கும். குருவே, எனக்கு என்னவோ பூஜை இன்னும் மிச்சம் இருக்குன்னு தோணுது. மிச்சம் இருக்கு, அதை வயிற்றுக்கு பண்ணணும். இது பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நேரத்தோட தோஷ நிவாரண பூஜை முடிஞ்சது. ஆனா வயிற்றுக்கான பூஜைக்கான நேரம் முடியறதுக்குள்ள அதை முடிச்சாகணும். சரி குருவே, கட்டளைப்படியே. உங்களோட பூஜையையும் பார்த்தேன், உங்களுடைய பஜனையையும் பார்த்தேன். இப்போ நீங்க எங்களோட விருந்து பார்க்க போறீங்க. ஆண்டவா, காலையில இருந்து என்னென்னமோ தரிசனம் கிடைக்குது, ஆனா உணவு தரிசனத்தை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறியப்பா. வாசனைய கொடுத்துட்ட. வா வா. என்னது இது? கருப்பு எள்ளு குருவே, கடவுள் சனீஸ்வரரோட பிரசாதம். எள்ளு எப்படிப்பா சாப்பிடுறது? கருப்பு எள்ளு மட்டும் எங்க இருக்கு? இதுக்கு எண்ணெயும் இருக்கு. சாரதா, வந்துட்டேன். இதோ இந்தாங்க. சாப்பிடுங்க குருவே. ஆனா வாசனை வந்ததேப்பா, நெய், பாதாம், கேசரி வாசனையே வந்தது. ஆமா குருவே, ஆனா அதெல்லாம் எங்களை மாதிரி துச்சமான பிராணிகளுக்காக. உங்களை மாதிரி பூஜை பண்ற கடவுளோட சொரூபத்துல இருக்கிற பண்டிதர்களுக்கு கடவுளுக்கு கொடுக்கறத தானே நாம கொடுக்கணும். உங்களுக்கே நல்லா தெரியும்ல, கடவுள் சனீஸ்வரருக்கு இதை தானே படைப்போம். நீங்க 2 பேரும் என்ன முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு உங்களோட முட்டாள்தனத்தை எங்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு ராஜ குருவுக்கு எள்ளையும் எண்ணெயுமா பரிமாறுவீங்க? உங்களை சும்மா விட போறதில்ல. குருவே, நீங்க என்ன அவமானப்படுத்துங்க, கோவப்பட்டு கிளம்பி போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க மட்டும் கடவுள் சனீஸ்வரரின் பிரசாதத்தை அவமதிச்சீங்கன்னா, அவர் உங்க மேல கோவப்பட்டுட்டாருனா பெரிய தப்பாயிடும். தப்பு. இல்ல, என்னால சாப்பிட முடியாது. சாப்பிட்டுதான் ஆகணும் குருவே. என்னால சாப்பிட முடியாது. சனி தேவர் வேற என்னால அவமதிக்க முடியாது. சரி, எப்படியாவது சாப்பிடுறோம். தண்ணி எங்க இருக்கு குருவே? தண்ணி பிரச்சனையை பத்தி தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆனா பால் இருக்கு. குண்டப்பா, பார்ப்பா, குருஜிக்கு போய் பால் கொண்டு வா. மிச்சம் மீறி எவ்வளவு பால் இருந்துச்சோ அதை வச்சு நான் குளிச்சிட்டேன். நல்லா சந்தோஷமா குளிச்சேன். பாருங்க எவ்வளவு செவந்து போயிருக்கேன். ஓஹோ, மன்னிச்சிருங்க குருவே, பால் எல்லாம் தீந்து போயிடுச்சு. கிழவனெல்லாம் மாட்டிக்கிட்டான் தனி. இதை சாப்பிடலன்னா பாதிப்பு, சாப்பிட்டோன்னா
பரலோகம் தான். அதுக்கப்புறம் குரு நாம தான். என்ன பண்றீங்க? உட்காருங்க. இந்தாங்க, பிரசாதம் சாப்பிடுங்க. பிரசாதம்ங்கிறது பகிர்ந்து சாப்பிடக்கூடியது. ஆமா. இல்ல குருஜி, உங்களுடைய சிஷியர்கள் நாங்க எப்படி இதை சாப்பிடுறோம்? குருவோட ஒவ்வொரு பொருளையும் சிஷ்யர்களுக்கு உரிமை இருக்கு. குருவுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் சிஷ்யர்களுக்கும் கிடைக்கணும். அப்படியா? கருப்பு எண்ணெய் மெல்ல வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வளர இருங்க. அப்போ உங்களை இரும்பு பட்டாணிய மெல்ல வைக்கிறேன். அப்போ பாருங்க. பிரசாதத்தை சாப்பிட்டு முடிச்சாச்சு பண்டிதரே. இப்போ தட்சணை கொடுக்கறதுல தாமதம் பண்ணிடாதீங்க. கட்டளைப்படியே குருவே. குண்டப்பா போ, அந்த 70 தங்க நாணயங்களை எடுத்து குருக்கிட்ட கொடு. ஏமா எங்க இருந்து கொண்டு வர? அந்த கிடங்க பக்கத்துல கொட்டி இருக்கே, அங்கேந்தா? இல்ல சமையல் இருக்கே, அங்கேந்தா? எங்க கொட்டி கிடக்கு? ஐயோ, எங்க இருந்தாலும் கொண்டு வா, எல்லாம் ஒண்ணுதான். நிறைய நாணயங்கள் இருக்கு. போ 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 போ. இந்தா குழந்தை, இதை வச்சுக்கோ. அட மணி அவர்களே, இப்ப வந்து கிளிகிளிப்பா வாங்கிக்க மாட்டான். இப்ப இவன் கிட்ட நிறைய தங்க பொம்மைகள் இருக்கிறதுனால ஒரு முறை உன்னை தூக்கி போட்டுட்டானா அப்புறம் அவன் தொடர்றது கூட இல்ல. என்னது? ஓ அப்படியா? அப்ப இதை நான் வச்சுக்கிறேன். இல்ல இது நானே வச்சுக்க மாட்டேன் பண்டிதரே. வழியில ஏதாவது சின்ன பசங்களை பார்த்தா நானே இதை கொடுத்துருவேன். குருஜி வாங்க, உங்க முகத்தை பார்த்தா கண்டிப்பா அவன் எதையாவது தூக்கி எறிஞ்சிருவான். ஐயோ குருஜி, கொஞ்சம் வாங்கல. குழந்தையோட எல்லா பொம்மைகளும் சுத்த தங்கத்தால ஆனது. எங்க என்ன பார்த்து தூக்கி எறி. தூக்கி போடுப்பா. எங்க போடு பாப்பா. என்னாச்சு குருஜி? ஓ, குழந்தை எவ்வளவு அழகா குறி வைக்கிறான்ல. ஒரே அடி. நில்லு. எவ்வளவு தடவை சொல்லியிருக்க கீழே விழுந்து கிடக்கிற பொருட்களை எடுக்க கூடாதுன்னு. அந்த பொருள் தங்கமாவே இருந்தாலும் சரி, இப்ப நாம ரொம்ப பெரிய பணக்காரங்களாயிட்டோம். நாங்க வந்து சாரதா தேவி சின்ன வயசுல இருந்தே நாங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். நாங்க கீழே விழுந்த பொருட்களை எடுக்கலாம்ல? எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். வா வா வா. அப்பா, நீங்க சொல்றது சரிதான். அதீத பேராசை மனுஷனை எல்லா இடத்துலயும் குனிய வச்சிடுது. குருவே, முழு மரியாதையோட நான் தர இந்த தட்சணைய ஏத்துக்கோங்க. இது என்ன கேலி கூத்தா இருக்கு? நான் பரிகார பூஜை பண்ணது என்னவோ சின்ன குழந்தைக்கு தான். ஆனா அதுக்காக அதே அளவுலயா எனக்கு பரிசு கொடுப்பீங்க? அளவை பாரியா, அதோட அளவை பாரு. கண்ணுக்கு தெரியுதா? குருவே, நீங்க எவ்வளவு நாணயங்கள் தரணும்னு அதை பத்தி தான் சொன்னீங்க. அதோட அளவை பத்தி நீங்க சொல்லவே இல்ல. சரி விடுங்க, இத சொல்லுங்க. இந்த நாணயங்களை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? சரி கொடு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.